ஐநா கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை மீண்டும் எழுப்பியதற்காக பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற்றது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் தங்கள் தரப்பு கருத்துக்களை தெரிவித்தனர். பாகிஸ்தான் சார்பில் அந்நாட்டு பிரதமரின் சிறப்பு உதவியாளர் சையது தாரிக் பங்கேற்றார். ஜம்மு காஷ்மீரில் இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆட்சேபனை தெரிவித்தார். இதற்கு பதிலளித்தும் வகையில் நம் நாட்டின் சார்பில் ஐநாவுக்கான இந்திய தூதர் பர்வதனேனி ஹரிஷ் பதிலளித்து பேசினார். அப்போது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் தேவையற்ற கருத்துக்களை முன்வைக்கிறது என்றும் அதன் மூலம் அவர்கள் இந்த மாநாட்டின் மைய கருத்தை திசை திருப்ப பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இப்படி பேசுவதால் பாகிஸ்தான் உதவியுடன் அரங்கேற்றப்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை மறைத்துவிட முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளை பாகிஸ்தான் அபகரித்துள்ளது என்றும் அங்கிருந்து அவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இந்திய தூதர் பர்வதனேனி ஹரிஷ் பதிலடி கொடுத்தார்.